நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மணி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து. கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. எல்லாம் உள்ள இறைவனின் திருவருளால் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் இன்றைய சிந்தனை 9வது சர்க்கம். மந்தரை வசப்பட்டால் கைகேயி. இவ்வாறு மந்தரை சொல்லியதை கேட்ட கைகேயி கோபம் வீசும் முகத்துடனும் நீண்டதாக உஷ்ண பெருமூச்சு விட்டுக்கொண்டும் மந்தரையை பார்த்து சொன்னார், நான் இப்போதே ராமனை காட்டிற்கு அனுப்பி வைக்கிறேன். விரைவில் இளவரசனாக பரதனுக்கு முடிசூட்டுகிறேன். மந்தரையே, இப்படி நடப்பதற்கு என்ன உபாயம் என்பதை ஆலோசித்துச் சொல். பரதனுக்கு அரசு கிடைக்க வேண்டும், ஒருபோதும் ராமனுக்கு கிடைக்கக்கூடாது. இவ்வாறு கைகேயி தேவியால் சொல்லப்பட்டவுடன் பாவத்திற்கு வழிகாட்டுபவளும் ஸ்ரீராமனுடைய மேன்மையை அழிக்க விரும்பவளுமான மந்தரை கைகேயை நோக்கி இவ்வாறு கூறினார். கைகேயி தாயே, அம்மாடி, கேட்டுக்கொள். உன்னுடைய பிள்ளை பரதன் மட்டுமே. அரசு பட்டத்தை அடைவதற்கான வழியை இப்போது சொல்கிறேன், கவனமாக கேள். கைகேயி, உன் சம்பந்தமான ஒரு இரகசியத்தை முன்பு என்னிடம் சொல்லியிருக்கிறாய். அது உன் நினைவுக்கு வரவில்லையா? அல்லது என்னிடமிருந்து மறைக்க விரும்புகிறாயா? அல்லது என் வாயால் சொல்லி கேட்க விரும்புகிறாயா? உல்லாச பெண்ணே, நீ என்னிடம் சொல்லியதை என் வாய் மூலமாக கேட்க விரும்புகிறாய் என்றால் சரி, சொல்கிறேன். கேட்ட பிறகு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை பற்றி ஆலோசிக்கலாம். மந்தரையின் சொற்களை கேட்ட கைகேயி படுக்கையிலிருந்து சற்றே எழுந்து நிமிர்ந்து உட்கார்ந்து, நீ சொல்லப்போவதை கவனமாக கேட்டு நடப்பேன் என்றபடி பின்வருமாறு கூறினார். மந்தரையே, எந்த பாதையில் சென்றால் பரதனுக்கு ராஜ்யம் கிடைக்குமோ, ராமனுக்கு ஒருபோதும் கிடைக்காதோ அப்படிப்பட்ட ஒரு நிச்சயமான வழியை எனக்கு காட்டு. இவ்வாறு கைகேயி கூறியதும் தவறான பாதையையே காட்டுபவளும் ஸ்ரீராமனுடைய பெருமையை அழிக்க விரும்புவளுமான கூனி பின்வருமாறு கூறினார். முன்னொரு காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே போர் நிகழ்ந்தபோது தேவரிஷிகளோடு உன்னுடைய பர்த்தா உன்னையும் அழைத்து கொண்டு இந்திரனுக்கு உதவி செய்வதற்காக போனார். தேவி தென் திசையில் தண்டகாரண்யத்தில் வைஜெயந்தம் என்ற புகழ்பெற்ற நகரத்தில் பெரிய மீன்கொடியை உடைய சம்பரன் என்னும் மகா மாயாவியான ஆற்றல்மிக்க அசுரன் இந்திரனுடன் போர் புரிந்தார். ஆனால் தேவர்களால் அவனை வெல்ல முடியவில்லை. அந்த மாபெரும் போரில் அடிபட்டு காயம்பட்டு கிடந்த வீரர்கள் களைப்படைந்து இரவில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தபோது வேகமாக சென்று இழுத்து வந்து அவர்களை அரக்கர்கள் கொன்று போட்டார்கள். அப்போது பெரும் தோழரான தசரத மன்னர் அசுரர்களோடு மாபெரும் போர் புரிந்தார். ஆனால் அவர்கள் சஸ்திரங்களால் தசரதரை துளைத்தெடுத்து விட்டார்கள். தேவி, தன் நினைவிழந்து கிடந்த அவரை போர்க்களத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து நீ காப்பாற்றினாய். அங்கேயும் வந்து அசுரர்கள் உன் கணவரின் உடலை சஸ்திரங்களால் காயப்படுத்தவே மேலும் பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சென்று காப்பாற்றினாய். அழகான தோற்றமுடையவளே, அஞ்சா நெஞ்சத்துடன் நீ செய்த சேவையால் மனம் மகிழ்ந்த அவர் உனக்கு 2 வரங்களை அளித்தார். தேவி, எனக்கு எப்போது தேவையோ அப்போது பெற்றுக்கொள்கிறேன் என்று நீ சொன்ன பதிலை காருண்யமிக்க உன் கணவர் அங்கீகரித்தார். கைகேயி, எனக்கு இந்த விவரமெல்லாம் தெரியாது. நீ முன்பு ஒரு சமயம் என்னிடம் சொன்ன பிறகுதான் தெரிந்து கொண்டேன். உன்னிடத்தில் உள்ள பேரன்பினால் இந்த வரலாற்றை நான் நினைவில் வைத்து கொண்டிருக்கிறேன். அந்த வரங்களை இப்போது பயன்படுத்து. உடனடியாக நீ என்ன செய்ய வேண்டுமென்றால், ராமனுடைய பட்டாபிஷேகத்திற்காக வந்து குவிந்து கொண்டிருக்கும் பண்டங்களை தடுத்து நிறுத்து. வந்து சேர்ந்து விட்டவைகளை திருப்பி அனுப்பு. உன் கணவரிடம் பரதனுக்கு பட்டாபிஷேகம் 14 ஆண்டுகள் நாட்டிற்கு வெளியே ராமன் இருப்பது என்ற 2 வரங்களையும் நீ கேள். 14 ஆண்டு காலம் ராமன் காட்டில் வசித்தால் உன் மகன் நாட்டில் நல்லாட்சி நடத்தி குடிமக்களின் ஆழமான அன்பை பெற்று நிரந்தரமான மன்னனாகி விடுவான். அஸ்வபதி மன்னரின் மகளே, உடனே நீ அழுக்கான ஆடைகளை உடுத்திக்கொண்டு பிணக்கு உள்ளவள் போலாகி கோபம் வரும்போது தங்குவதற்கென்றே விசேஷமாக அமைக்கப்பட்டுள்ள கோப கிரகத்திற்கு சென்று பாய் படுக்கை இல்லாமல் வெறுந்தரையில் படுத்துக்கிட.
அவர் வந்தால் கண்ணால் ஏறெடுத்தும் பார்க்காதே, அவருடன் நீயாக பேசவும் பேசாதே. மன்னரை பார்த்ததும் உலகிலேயே நீ ஒருத்திதான் துக்கத்தில் மூழ்கியவள் என்பது போல் நன்றாக வாய்விட்டு அழு. நீ உன் கணவருக்கு மிகவும் நெருக்கமானவள் என்பதில் எனக்கு சந்தேகமே இல்லை. உனக்காக என்றால் அவர் நெருப்பிலும் புகுந்து விடுவார். மன்னர் நீ கோபப்படும்படியான ஒரு காரியத்தை செய்யவும் மாட்டார். கோபத்தோடு நீ இருப்பதை வெறுமே பார்த்து கொண்டிருக்கவும் மாட்டார். ஏன், உனக்கு பிரியத்தை கொடுக்கும் என்றால் மன்னர் தன் உயிரை கூட விட்டு விடுவார். நாடாளும் மன்னர் உன் விருப்பத்திற்கு மாறாக செய்ய துணியார். மெல்ல புரிந்து கொள்ளும் இயல்பினலே மற்ற மனைவிகளை காட்டிலும் உன்னிடம்தான் மன்னனுக்கு அதிக பிரீத்தி. இந்த சௌபாக்கிய பலத்தை நினைத்துப்பார். மாணிக்கம், முத்து, தங்கம், பல்வகை இரத்தினங்கள் ஆகியவற்றையெல்லாம் மன்னர் தசரதர் உனக்கு கொடுப்பார். ஆனால் அவைகளின் பக்கம் திரும்பி கூட பார்க்காதே. பெரும் பேருடையவளே, தேவாசுர யுத்தத்தின் போது கொடுக்கப்பட்ட 2 வரங்களை நினைவுபடுத்து. நீங்கள் கொடுத்த வரங்களைத்தானே நான் கேட்கிறேன் என்று சொன்னால் அவரால் மீற முடியாது. ரகுகுல திலகமான தசரதர் அவரே உன்னை தரையிலிருந்து தூக்கி நிறுத்தி வரம் கொடுக்க இசைவு தெரிவிக்கிறாரோ அப்போது சத்தியத்திற்குள் அவரை கட்டுப்படுத்தி இந்த வரத்தை கேள். ராமனை 9ம் 5ம் சேர்ந்த 14 வருடங்களுக்கு காட்டில் இருக்கச் செய்யுங்கள். நாடாளும் உரிமை கொண்ட ஆனேறு பரதன் இந்த பூமண்டலத்தின் அரசனாக ஆக்கப்படட்டும். 14 ஆண்டு காலம் ராமன் கானகத்தில் இருந்துவிட்டால் உன் பிள்ளை பறந்து விரிந்து வேர்விட்டு கொண்டு ஆழமாக ஊன்றிக்கொண்டு 14 ஆண்டுகளுக்கு அப்புறமும் மன்னனாக நீடிப்பான். தேவி, ராமன் நாடு கடத்தப்பட வேண்டும் என்ற வரத்தை அவசியம் கேள். அழகியவளே, அப்படி செய்தால்தான் உன் மகனை பற்றிய உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். இவ்வாறு நாடு கடத்தப்பட்ட பின் ராமன் ராமனாக இருக்க மாட்டான். மக்கள் அவனை மறந்தே போய்விடுவார்கள். உன்னுடைய மகன் பரதனோ எதிரி என்று கருதத்தக்க அந்த ஒருவனும் நாட்டை விட்டு போய்விட்டதால் நாட்டில் இல்லாமற் போகவே கவலை ஒளிந்தவனாக செங்கோல் செலுத்துவான். ராமன் காலக்கெடு முடிந்து காட்டிலிருந்து திரும்பி வரும் காலத்தில் தைரியம் மிகுந்த உன்னுடைய பிள்ளை தனக்கு ஆதரவாளர்களை ஏராளமாக பெற்று நல் மனம் கொண்ட நண்பர்களோடு நாட்டில் ஆழமாக கால்பதித்து விடுவான். உனக்கு சரியான சந்தர்ப்பம் வந்துவிட்டது என்றே நினைக்கிறேன். மனத்தடுமாற்றத்தை உதறி தள்ளிவிட்டு அரசனை வரங்களால் கட்டுப்படுத்தி ராம பட்டாபிஷேகத்திற்காக வந்துள்ள பண்டங்களை திருப்பி அனுப்பிவிடு. தீமையை நல்லது போல் எடுத்துக்காட்டிய மந்திரையின் சொற்களை நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொண்ட கைகேயி மனம் கழித்து மந்திரையிடம் சொன்னாள். சீரிய சிந்தனைகளை கொண்ட கைகேயி கூனியினுடைய சொற்களை கேட்டதும் தவறான வழியை பின்பற்ற நிச்சயம் செய்து விவரம் புரியாத சிறுமியைப் போல மிகவும் வியப்படைந்தாள். கூனியே, நன்மை தரும் ஆலோசனைகளை வழங்குவோர்களும் நீ தலையாயவள் என்பதை நான் இதுவரை அறியாமல் போய்விட்டேன். உலகிலுள்ள கூனிகளில் ஒரு தீர்மானமான முடிவு எடுப்பதில் நீயே முதலிடம் வகிக்கிறாய். நீதான் எனக்கு நன்மை செய்வதில் எப்போதும் கண்ணும் கருத்துமாக இருக்கிறாய். கூனியே, நீ மட்டும் வாராதிருந்தால் அரசரின் உள்ளத்திலிருந்த சதித்திட்டத்தை நான் அறிந்திருக்கவே மாட்டேன். தீய நிலைப்பாடு உடைய திரிந்த மனம் கொண்ட கொடுமை இழைக்கின்ற கூனிகள் இருக்கிறார்கள். ஆனால் நீ அப்படி இல்லை. காற்றின் வேகத்தினால் தலைதாழ்ந்த தாமரை போல் இருக்கிறாய். கண்ணுக்கினியாவளே, உனது மார்போ தோல் வரையிலும் நிமிர்ந்து அழகாக இருக்கிறது. கீழே அழகிய தொப்புளை உடைய வயிறு வெட்கம் கொண்டது போல் உள்ளடங்கி இருக்கிறது. உன் முதுகுப்புறத்தின் கீழ்ப்பகுதி அகன்று கனத்து பரிபூர்ணமாக இருக்கிறது. கொங்கைகள் அழகாக பெருத்துள்ளன. குற்றம் குறைகளற்ற முழு நிலவைப் போல் உன் திருமுகம் அழகாக விளங்குகிறது. மந்தரையே, உன் இடுப்பு அரைஞான் ஒட்டியானத்தால் மாசு மறுவற்றதாக பிரகாசிக்கிறது. உன் தொடைகள் 2ம் மிகவும் இசைவாக அமைந்துள்ளன. கால்கள் 2ம் நீண்டிருக்கின்றன. நீண்ட தொடைகளுடன் கூடிய நீ பட்டு சேலை அணிந்து கொண்டு எனக்கு முன்னே தலைமை பாதுகாவலர் போல நீ செல்வதை காணும்போது ஒரு ராஜ அம்சம் போல் பொழிகிறாய். அசுரர் தலைவனான சம்பரனிடத்தில் எவ்வளவு ஆயிரக்கணக்கான மாயாஜாலங்கள் இருந்தனவோ அவையெல்லாம் ஏன் அவற்றுக்கும் மேல் பல ஆயிரக்கணக்கான மாயைகள் உன்னிடம் இருக்கின்றன. உத்தமமான ஆலோசனைகள், நாட்டு நிர்வாக முறை, மாயை
ஆகிய எல்லாம் உன்னிடம் சேர்ந்திருப்பதால் தான் உன்னுடைய கூன் நீண்டு அகன்று ரதத்தின் முன்பாகம் போல் விசாலமாக காணப்படுகிறது. கூனி, பரதனுக்கு முடிசூட்டப்பட்டு ராமன் காட்டிற்கு போனவுடன் உன் கூனுக்கு பொன்னாலான மாலையை சூட்டுகிறேன். என் எண்ணம் கைகூடியதும் நம்பிக்கையடைந்து உயர்ந்த ரக நல்ல நிறமுள்ள நன்றாக அரைக்கப்பட்ட சந்தனத்தை உன் கூன் பகுதியில் பூசுகிறேன். உன் நெற்றியில் அழகான பொன்மயமான திலகம் வைப்பேன். அழகான ஆவரணங்கள் செய்து கொடுப்பேன். சந்திரனை போட்டிக்கு அழைக்கின்ற ஒப்பில்லாத அழகு படைத்த முகத்தோடும் விலைமதிக்க முடியாத ஆடைகளை அணிந்து கொண்டும் ஒரு தேவதை போல் இருமாப்புடன் நடைபெறப் போகிறார். எதிரிகளின் கூட்டத்தை, சக்கரத்திகளின் பரிவார பெண்களை மனம் வெதும்பச் செய்து ஒரு சிறப்பான நிலையை அடையப் போகிறாய். நீ எப்படி எனக்கு பாத சேவை செய்கிறாயோ அப்படியே பற்பல அணிகலன்கள் அணிந்த அநேக கூனிகள் உனக்கும் பணிவிடை செய்வார்கள். இவ்வாறெல்லாம் புகழ்ந்து பேசப்பட்ட அவள் யாக குண்டத்தில் கொழுந்துவிட்டு எரியும் அக்னியைப் போல் ஜொலித்து கொண்டு சுத்தமான படுக்கையில் படுத்திருந்த கைகேயை பார்த்து இவ்வாறு கூறினாள். மங்களமானவளே, வெள்ளம் குறைந்து ஆறு வற்றி போனபின் அணை போடுவதால் பயன் ஏதுமில்லை. எழுந்திராய் பெண்ணே, நல்ல காரியத்தை செய். மன்னருக்கு உன் மனக்கஷ்டத்தை கண்ணார காணச் செய். நெடுந்தட கண்ணாலும் தன்னுடைய சிறப்புமிக்க உயர்நிலையால் மதம் கொண்டு செருக்கடைந்திருந்தவளுமான அவள் இவ்வாறு ஊக்கப்படுத்தப்பட்டதும் மந்தரையுடன் கோபக்கிரகம் சென்று அநேக 100,000 மதிப்புடைய முத்து மாலையையும் உயர்ந்த மங்களமான அணிகலன்களையும் கலற்றி எறிந்துவிட்டு தங்க பதுமை போன்ற அந்த உத்தம பெண்மணி கூனியின் சொல்லுக்கு வசப்பட்டு அவ்விடத்தில் வெறும் தரையில் படுத்து மந்தரையிடம் இவ்வாறு சொன்னாள். பொன்னாலும் பொருளாலும் இரத்தினங்களாலும் உணவுகளாலும் எனக்கு எவ்வித பிரயோஜனமும் இல்லை. ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடத்தப்பட்டால் அதுவே என் வாழ்க்கைக்கு முடிவு கட்டிவிடும். ராமன் காட்டிற்கு போனால் பரதன் பட்டத்தை அடைவான். கூனியே, இங்கே நான் செத்துப்போகும் நிலையில் இருப்பதாக மன்னருக்கு தகவல் கொடு. பின்னர் உலகாலும் மன்னருடைய பட்டத்தரிசியை பார்த்து பரதனின் தாயாருக்கு அனுகூலம் போன்ற ராமனுக்கு கேடு விளைவிக்கின்ற மிக கொடுமையான வார்த்தைகளை கூனி கூறினார். ராகவன் இந்த ராஜ்யத்தை அடைந்து விட்டானேயானால் நீயும் உன் பிள்ளையும் நிச்சயமாக கதியற்று போவீர்கள். என் அழகு கண்மணியே, உன்னுடைய மகன் பரதன் முடிசூட்டப்படுவதற்காக என்ன செய்தால் தேவலையோ அதனை உடனே செய்யத் தொடங்கு. கூனியினுடைய வார்த்தைகள் என்ற அம்புகளால் திரும்ப திரும்ப துளைத்தெடுக்கப்பட்ட அரசி அவள் மதிநுட்பத்தால் மிகவும் வியப்படைந்து கோபம் தணியாதவளாய் நெஞ்சில் கையை வைத்து மீண்டும் மீண்டும் கூனியை போற்றி புகழ்ந்தாள். வெகு நாட்கள் தங்குவதற்காக ராமன் காட்டிற்கு போனால்தான் பரதன் சகல ஐஸ்வர்யங்களும் கைகூடியவனாக ஆவான். இல்லையென்றால் கூனியே, நான் இப்போதே யமலோகம் போய்விடுவேன் என்பதை நீ தெரிவிப்பாய். படுக்கைகள், மாலைகள், நறுமண பூச்சுக்கள், கண்ணுக்கு மை, பானம், போஜனம் ஆகிய எதனையும் நான் ஏற்க மாட்டேன். ராமன் இப்போது காட்டிற்கு போகாவிட்டால் இனி உலகில் வாழ்வதையும் விரும்ப மாட்டேன். இப்படியான கொடூர வார்த்தைகளை சொல்லிவிட்டு பேரழகியான அவள் எல்லா நகைகளையும் கலற்றி போட்டுவிட்டு விரிப்பு எதுவுமில்லாத வெறும் தரையில் தேவலோகத்திலிருந்து கீழே விழுந்துவிட்ட கிண்ணற நங்கை போல் படுத்து கிடந்தாள். தாங்க முடியாத கோபம் என்ற பேரெருளால் சூழப்பட்ட முகம் உடையவளாய் உத்தமமான மாலைகளையும் ஆபரணங்களையும் நீக்கியவளாய் சக்கரவர்த்தியின் பத்தினியான அவள் எதிலும் பற்றுக்கொள்ளாமல் நட்சத்திரங்களின் ஒளியிழந்து இருளால் சூழப்பட்ட வானம் போல் காணப்பட்டாள். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 9வது சர்க்கம் முற்றிற்று. வான்முகில் வளாது பெய்க, மழை வளம் சுரக்க, மன்னன் கோன்முகில் அரசு செய்க, குறைவில்லாதுயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவநீதி, மேன்மைகொள் சைவநீதி, மேன்மைகொள் தர்மநீதி, மேன்மைகொள் சனாதன நீதி விளங்குக உலகமெல்லாம். இன்னிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரதிமுன் பணியே போல நன்னிய நின்முன்னிங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். அனைவருக்கும் நன்மையே நல்குக. அனைவருக்கும் நன்மையும் செல்வமும் பெருகுக.
எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இன்றைய சிந்தனையை இதோடு நிறைவு செய்கிறேன். சொன்ன மாதிரி 8 திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மணி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.